அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நல்ல அனுகூலத்திலே நாங்கள் பலப்பட என் தேவன் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கி இருக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் பவுலின் மூலமாக நமக்கு ஒரு சத்தியத்தை அவர் சொல்லப் போகிறார். அது என்ன சத்தியம் என்றால், ஆவியானவர் நம்மில் எந்தெந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். 4 குணங்களை குறித்து அவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். என்னவென்றால், விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரராக ஆகாதிருங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. வேசித்தனம் பண்ணுகிற பிள்ளைகளைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 8வது வசனம். கிறிஸ்துவை அந்நாட்களில் இன்னொரு பரீட்சை பார்த்தார்கள், அதே போல நீங்களும் பரீட்சை பாராதிருங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:9 சொல்லுகிறார். மேலும் அவர்களில் முறுமுறுத்து தேவனால் சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதே போல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:10 சொல்லுகிறார். அவர்களைப் போல நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆக வேண்டாம். அவர்கள் வேசித்தனம் பண்ணியிருந்தது போல நீங்களும் வேசித்தனம் பண்ண வேண்டாம். அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதே போல் நீங்களும் அழிக்கப்பட வேண்டாம். அவர்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதே போல் நீங்களும் அழிக்கப்பட வேண்டாம் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களிலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணினது போல ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நீங்களும் வேசித்தனம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமனுடைய போதகத்தை கை கொள்ளாதவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி கை கொள்ளாத பிள்ளைகள் உன்னிடத்திலும் உண்டு என்று அவர் பெர்கமு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். அப்படி என்றால் விக்கிரக ஆராதனைக்கு வேசித்தனத்திற்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள், அதாவது 106வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு எப்படிப்பட்ட பலத்தை தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். 106வது சங்கீதம் 20வது வசனம். அவர் சொல்லுகிறார்,
தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாற்றினார்கள். எகிப்திலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தபோது 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்த அந்த மக்களை மீட்டு கொண்டு அவர் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அவரை வழிநடத்தினார். அப்பொழுது மோசே ஆண்டவர் சமூகத்தில் சென்று அவர் வர தாமதித்த போது அவருக்கு என்ன சம்பவித்ததோ என்ன ஆயிற்றோ என்று சொல்லி தங்களை தேவ சமூகத்தில் வழிநடத்துவதற்கு வேறு ஒரு தேவை என்று சொல்லி ஆரோனிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த எல்லா ஆபரணங்களையும் அவர்களுக்கு ஆரோனிடத்தில் கொண்டு வந்து ஒரு கன்றுக்குட்டியின் ரூபத்தை அவர்கள் செய்தார்கள் என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இதை நாம் அறிவோம். அவர்கள் எப்படி விக்கிரகத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அதே போல் நீங்கள் விக்கிரகத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். என்னாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம். அவர் சொல்லுகிறார், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லுகிறார். எந்த வாதையால் என்றால் அவர்கள் வேசித்தனம் பண்ணி இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயாகிய இருவருடைய வயிற்றிலும் அவர்கள் எட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வாதை நீங்கிற்று என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலிலே அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே, அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வேசித்தனம் பண்ணுவதில் தங்களை மிகவும் ஊக்கப்படுத்தின பிள்ளைகளாய், தைரியமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. அந்த வாதை நீங்குவதற்கு ஆண்டவர் 24,000 பேரை அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல நாமும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். பின்பு அவர் சொல்லுகிறார், சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் பரீட்சை பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, யாத்திரையாகம புஸ்தகத்திலே நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் உணர முடியும். யாத்திரையாகமம் 11, 17, 2, 3 நாம் வாசிப்போம். யாத்திரையாகமம் 17, 2 அவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். அவர்கள் போஜனத்திற்காகத்தான் தங்களை முக்கியப்படுத்தி கொண்டார்களே தவிர ஆத்மீக ரீதியில் தேவன் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. அதே அதிகாரம் 17வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தமும் கர்த்தர் தங்கள் நடுவிலே இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவர்கள் அந்த ஸ்தலத்தில் மாறா என்னும் மேரிபா என்னும் அந்த ஸ்தலத்திற்கு மாறா என்று மேரிபா என்றும் பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு வாதாடி கர்த்தரை பரீட்சை பார்க்கிற குணம் உங்களுக்கு வேண்டாம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது குணம் என்னவென்றால், அவர்களில் சிலர் முறுமுறுத்து, 4வது குணம், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முறுமுறுக்கிற அனுபவத்தை நாம் எங்கு வாசிக்கலாம் என்றால் யாத்திரையாகமம் 16:3 அந்த வாசகத்தை வாசிக்கலாம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போவோமானால் தாவிலே இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திற்கு அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இங்கு உணவு பிரச்சனை. அன்பு பிள்ளைகளே,
இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த வனாந்தரத்திலே எங்களுக்கு புசிப்பதற்கு நல்ல ஆகாரம் இல்லை என்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதை போல நீங்களும் முறுமுறுக்காது இருங்கள் என்று சொல்லுகிறார். பின்பு ஆண்டவர் அவருடைய முறுமுறுத்த நிமித்தம் அவர் காடையை கட்டளையிடுகிறார். அந்த காடை அவர்களுக்கு பிரயோஜனப்பட்டதா என்றால் இல்லை. ஏனென்றால் என்னாகம புஸ்தகத்திலே நாம் 14வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கு 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 37வது வசனம் அவர் சொல்லுகிறார், சபையார் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியையும் சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்ததியில் வாதையால் செத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்கள் முடிவு அழிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4வது அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த முறுமுறுக்கக்கூடிய குணம், இங்கு அவரை பரீட்சை பார்க்கிற குணம் மற்றும் வேசித்தனம் பண்ணுகிற குணம், விக்கிரகத்தை சேவிக்கக்கூடிய குணம், இவை 4ம் நமக்குள் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த வாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த குணங்களிலே நாம் வழிநடத்தப்படுகிறோமா அல்லது இந்த குணங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அப்படி காணப்பட்டால் இதை அனுசரித்து நடந்த பிள்ளைகளுடைய முடிவு அழிவு என்பதை, மரணம் என்பதை நாம் எல்லோரும் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அதே போல் இந்த குணங்கள் நம்மிடத்தில் காணப்படாதபடி தேவ சமூகத்தில் நாம் அபாத்திரமான மரணத்தை காணாதபடி இருக்க வேண்டுமென்றால் இந்த குணங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நற்குணத்தை பெற்று வாழ தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை காத்து பலப்படுத்தி இஸ்ரவேலிலே ஜெயபலமான தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்ற நன்மைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்க என் தேவன் எங்களுக்கு பலத்தை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருக்க எங்களை காத்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாக நல்வழியில் நம்மை நடத்தும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.